ராம் ராம். கிஷ்கிந்தாவிலிருந்து அந்த வானர வீரர்களோட ராமர் வந்து யுத்தத்திற்கு கிளம்பும் பொழுது அந்த வானர வீரர்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணினாராம். எல்லா வானர வீரர்களையும் நான் பத்திரமா உயிரோட திரும்பவும் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி யுத்தம் முடிஞ்ச பிறகு எல்லாரையும் வந்து கவுண்ட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தா சிலர் வந்து மிஸ்ஸிங்னு இருக்குது. உடனே அனுமனை கூட்டிகிட்டு போயிட்டு ராமர் வந்து தேடினாராம் யுத்த காலத்தில். இப்போ பார்த்தா ஒரு பெரிய மணி இருந்துதான். அந்த மணி அவர் பார்க்குறாரு. அது எதுன்னா, கும்பகர்ணன் வரும்பொழுது கும்பகர்ணனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ரதத்தில் வராரு. அதில் ஒரு மணி கட்டப்பட்டிருந்ததுன்னா, ஒரு தங்க மணி. அது அருந்து விழுந்து கிடந்தது. அதுக்குள்ளே ஒரு 4-5 வானர வீரர்கள் மாட்டிக்கிட்டாங்களாம். அப்படியே அந்த இருட்டாக இருக்குது, கொஞ்சம் காற்று மட்டும் வந்து போயின்னு இருக்கு மேலே இருக்கக்கூடிய ஓட்டை வழியாக. அதுலேயே அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். எல்லாரும் மனம் தளர்ந்து இருக்கும்போது அதில் ஒரு வானர வீரர் சொல்லியிருந்தாங்க, நம்ம ராமநாமத்தை சொல்லிகிட்டு இருப்போம், கண்டிப்பாக நமக்கு ஒரு விடிவு கிடைக்கும். அது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ராமர் வந்து இப்போ இது பார்க்குறாரு. உடனே ஹனுமன் தன் வாளினால் அந்த மணியை தூக்குறாராம். உள்ளே இருந்த வானர வீரர்கள்லாம் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். எந்த இருள் சூழ்ந்த நிலையிலையும் ராமநாமத்தை, இந்த தாரக மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தால் நமக்கு வெளிச்சம் என்றது கிடைக்கும் அப்படின்னு நமக்கு இதிலேருந்து தெரியறது இல்லையா? ராதே ராதே.